கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள். 27ஆம் தின அருள் உரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். எழிலாய் இயங்கும் இப்பூ உலகினில் எண்ணற்ற உயிர்கள் வாழ்கின்றன. வாழ்வு என்பது இயக்கத்தினை குறிக்கின்றது. இயக்கத்திற்கு ஆதாரம் சூரிய ஒளி ஆகும். வெப்பமும் ஒளியுமே இயக்கத்தை நிகழ்த்துகின்றன. வெப்பமே ஓசையாகவும் அறியப்படுகின்றது. மின் காந்த அலைகள் என்பது வேறு, மின்காந்த இழைகள் என்பது வேறு. பொருள் உணர்ந்து ஏற்க கடவது. சூரியன் என்பது வேறு, சூரிய ஒளி என்பது வேறு. சூரியனிலிருந்து வெளியேறும் ஒளியும் வெப்பமும் உலகினை இயக்குகின்றது. எனினும் சூரியன் என்பது வெட்டவெளி ஆற்றல்களினால் இயக்கப்படுகின்றது எனில் உணர வேண்டியது யாது? எங்கும் பரவியே நின்றிடும் மின்காந்த இழைகள் என்பது ஒவ்வொரு ஜீவாத்மாவிலிருந்தும் வெளியேறி சூரியனின் மின்காந்த இழைகள் எனும் பரமாத்மாவின் ஒளியோடு பிணைகின்ற உயரிய நிலையினையே ஏற்றிடும். ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையே நிகழ்கின்ற ஆற்றல் பரிமாற்றங்கள் யாவும் மின்காந்த இழைகளின் மூலமே நடைபெறும். எனினும் மின்காந்த இழைகளிலிருந்து வெளிப்படும் அலை போன்ற சக்தி நிலைகளே உயிர்களை இயக்கிடும் என்றுணர்க. மின்சாரம் பாய்கின்ற நுண்ணிய இழைகளினால் பலன் கிட்டாது என்றும் அவற்றிலிருந்து வெளிப்படும் மின் சக்தியினால் மாத்திரமே பலன் உண்டு என்றுமே அறிய வேண்டும். எனில் இப்பூமியில் வாழ்கின்ற உயிர்களின் இயக்கத்திற்கு மின்காந்த அலைகளே உதவிடும் என்றும் அவையாவும் மின்காந்த இழைகளிலிருந்தே கிட்டும் என்றுமே உணரக்கடவது. இழைகள் என்பது மூலம் என்றும் அலைகள் என்பது மூலத்திலிருந்து பெறப்படும் ஆற்றல் என்றுமே உணர வேண்டும். சூரியன் என்பது மூலம் என்றும் சூரியனிலிருந்து வெளிப்படும் ஆற்றல்கள் என்பது இயங்கு சக்தியாக நிலைக்கின்றது என்றுமே உணர வேண்டும். அன்பு மானுடர்களே, சூரியன் என்பது முழு நேரமும் வானிலே ஒளி வீசினாலும் இரவினில் மறைக்கப்படுவது ஏன்? ஆன்மா என்பது பரமாத்மாவின் ஒரு ஸ்வரூப நிலையாகும் எனில் அறிவது யாது? சூரியன் மறைக்கப்பட்டால் மாத்திரமே உயிர்கள் விழிப்படையும் எனும் சத்தியம் உணர வேண்டும். எத்தருணமும் உணவினை ஏற்றுக்கொண்டே இருந்தால் ஓய்வு என்பது கிட்டாது. உடல் உறுப்புகள் சக்தியினை விரைந்து இழந்துவிடும். காலச்சூழலும் அவ்விதமே மாற்றம் அடையாவிடில் உயிர்களின் இயக்கமும் குன்றிவிடும். மறைத்தலும் ஓர் நற்செயலே என்றே உணருங்கள். கலி எல்லையில் வாழ்கின்ற மனிதர்கள் ஏன் இறைவன் மறைபொருளாய் விளங்குகின்றார் என்றே வினவுகின்றனர். ஏனெனில் மனிதர்கள் மூலத்தினை உணரும் பொருட்டே இறைவன் மறைபொருளாகின்றார். ஒளியானது அருளப்பட்டால் மூலம் அறிந்து எவரும் செயல் புரிவதில்லை. ஒளியானது மறைக்கப்பட்டால் மாத்திரமே
எங்கிருந்து ஒளி தோன்றுகின்றது என்ற சிந்தனையும் உதிக்கும். ஒளியற்ற இயக்கம் சிறப்புறாது எனும் சிந்தனையும் வலுக்கும். கலியுக எல்லையில் ஆன்மாக்கள் திரையிட்டு மறைக்கப்படுவதன் மூல காரணமும் அதன் ஆற்றல்களை ஏற்கும் உயிர்கள் மூலத்தை உணர வேண்டும் என்பதே ஆகும். உயிர்கள் அனைத்தும் மறைபொருளாய் விளங்கும் ஆன்மாவினை உணர்ந்து ஏற்றுவிட்டால் பூரண கலப்பு நிகழ்ந்துவிடும். ஆன்மாக்களும் மறைந்து ஒளி தரும் பரமாத்ம ஒளியோடு பூரண ஐக்கியமடையும். மூலத்தினை உணர்வதே வாழ்வின் நோக்கமாகும். இயங்காது நிலைத்து அனைத்து இயக்கங்களும் ஆற்றல்களை பொழிகின்ற பரமாத்மாவினை உணர வேண்டும். மூலவரை உணர்வதே உற்சவரின் செயலாகும். ஆன்மாவினை உணர்வதே உயிர்களின் செயலாகும். பரமாத்மாவினை உணர்வதே ஆன்மாவின் செயலாகும். ஏன் மனிதர்கள் மாயையினில் சிக்குறுகின்றனர் எனில் மறைபொருளாய் விளங்கும் ஆன்மாவினை உணரும் பொருட்டே. ஏன் துன்பங்கள் உருவாகின்றன எனில் நிரந்தரமான இன்பத்தை அருளுகின்ற இறைவனை நாடும் பொருட்டே. திரைகள் வலுப்பதினால் உயிரானது ஆன்மாவினை உணராது நிலைக்கின்றது எனும் காரணத்தினால் திரைகளை நீக்கிவிட பரமாத்மாவே நெருங்கி வருகின்றார் எனும் சத்தியத்தினை தெய்வங்கள் ஆற்றுகின்ற செயல்களின் மூலம் உணர்ந்திடலாம். ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது திரைகளை நீக்கும், மூலத்தை உணர்த்தும், இருளினை விலக்கி ஒளியினை ஊட்டும். மூலம் எது, நிழல் எது எனும் வினாவிற்கு விடை அளிக்கும். மின்காந்த இழைகள் என்பதே மூலமாகும். ஓர் ஆன்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள தொடர்பு இழைகளே மின்காந்த இழைகள். இதனோடு தெய்வங்களின் இழைகளும் எளிதாய் கலப்புறும். எனினும் உயிர் அணு பெறுவது மின்காந்த ஆற்றல்களையே என்றே உணருங்கள். உயிரானது தனது இயக்கமே அனைத்திற்கும் மூல காரணம் என்று கருதுவது சூரியன் அற்ற இருள் சூழ்ந்த உலகின் இயக்கத்திற்கு ஒப்பானதாகும். சூரியனே மூலம் என்பதனை உயிர்கள் அனைத்தும் உணர வேண்டும். தனது சுயமான ஆன்மாவே சூரியனின் ஒளியிழை கற்றைகளை ஏற்கும் திறன் பெற்றது என்றும், தனது உயிரானது ஆன்மாவினிடம் இருந்து ஆற்றல்களை மாத்திரமே பெறுகின்றது எனும் சத்தியத்தினை உணர்ந்துவிட ஆத்ம காயத்ரி மந்திரம் உதவிடும். ஏனெனில் இம்மந்திரத்தினை ஓசையின் வடிவினில் ஏற்கின்ற உயிர்கள் அனைத்தும் பொருள் உணர்ந்து ஆன்மாவினிடம் யாசகம் புரிவதினால் பல்வேறு உட்திரைகள் விலகும். மறைபொருளும் சத்திய பொருளாகி ஒளிரும். ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை ஆழமாய் பொருள் உணர்ந்து உருகி உரைப்போர் யாவரும் திரைகள் நீங்கி மாய கர்ம வினைகள் அகன்று ஆணவத் திரைகள் விலகி ஞான வாயில்கள் திறவு கொள்வதனை உணர்ந்திடுவர். இரவினிலே இருளினிலே வாழ்கின்ற உயிர்கள் அனைத்தும் விடியலுக்கு காத்திருப்பது போன்று மூலத்தினை அடைந்துவிட அனைவருமே முற்படல் வேண்டும். ஆத்ம காயத்ரி எனும் மந்திரத்தினை பொருள் உணர்ந்து ஆழமாய் உரைக்கையில் சிந்தனைகளை குவித்து செயல் புரிந்திடுங்கள். எனது மாயத்திரைகள் நீங்கட்டும்,
என்றே ஆழமாய் சிந்தித்து மந்திரம் உரைத்திட மாயைகள் விலகிடும். இவ்வுலகத்தில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களின் மாயத்திரைகளும் நீங்கட்டும் என்றே ஆழமாய் சிந்தித்து மந்திரம் உரைக்கையில் பலரும் மாயையிலிருந்து விடுபடுவர் என்பதே சத்தியமாகும். அவ்வகையில் எனது கர்மத்திரைகள் நீங்கட்டும் என்றே சிந்திப்பதனை காட்டிலும் அனைத்து மானுடர்களின் கர்மத்திரைகளும் விலகி மூலமான ஆன்மாவினை உயிர்கள் அனைத்தும் உணரட்டும் என்றே ஆழ்ந்து பிரார்த்திப்பது வெகுவான பலனை நல்கிடும். அன்பு நிறைந்த ஆன்மாக்களே, இதுகாலம் வரை மின்காந்த அலைகளை மாத்திரமே உணவாக ஏற்று உயிரின் இயக்கத்தினில் ஆட்பட்டிருந்த நிலையினை மாற்றியே அமைத்திடுங்கள். மூலம் உணர்ந்து பொருள் உணர்ந்து ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை உரைத்து சூழ்கின்றவர்களுக்கும் உணர்த்தி மின்காந்த இழைகளின் இயக்கத்திற்கு உருமாறிவிடல் வேண்டும். ஆன்மாவின் இயக்கமே மூலம் என்று உயிர்கள் அனைத்துமே உணர்ந்திடல் வேண்டும், உணர்த்தப்படல் வேண்டும். செவிகளில் ஏற்று இதன் உன்னதம் உணர்ந்து உரைப்போர் யாவரும் விரைவினில் திரைகள் நீங்கி ஆன்ம ஒளி தரிசனமும் பெற்றிடுவர். ஏற்காதோர் யாவருமே கூட காற்றினில் கலப்புற்று வரும் மந்திர ஓசையின் நுணுக்கமான ஆற்றல்களை அறியாத நிலையினிலேயே ஏற்று உய்வுறுவர் என்பது சத்தியமாகும். அனைவரும் உயரிய தன்மையினை ஏற்று மந்திரம் உரைத்திடுங்கள். மின்காந்த இழைகள் எனும் மூலமான ஆன்மாவினை உயிரானது தீண்டினால் என்ன நிகழும் என்பதனை உணர்ந்து ஏற்றிடுங்கள். காலம் விரியட்டும், சத்திய யுகம் மலரட்டும். ஒடுங்கும் காலத்தினில் சிக்கி அழிவுறாது மீண்டு வர முயன்றிடுங்கள். கால பைரவரே காத்து அருளிடுவார். உணர்வுகள் ஓங்கட்டும், புறப்பணிகள் குன்றி அகப்பணியும் ஓங்கட்டும். திரைகள் விலகட்டும், ஆன்ம ஒளி பெருகட்டும். பூரண நல்லாசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்.